கௌதம் சிலை இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. கௌதமும் இந்திராவும் யோசிச்சிட்டே இருக்காங்க. இந்த ஆதாரம்லாம் பத்தாது, டேட்டும் போடல, ஒன்றும் போடல, சிக்னேச்சர் மட்டும் போட்டிருக்காங்க. வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதை கண்டுபிடிக்கணும்னா மிகப்பெரிய ஒரு இது வந்து பண்ணி தான் ஆகணும், பிரச்சனை பண்ணணும். என்ன பண்ண போகிறீங்க? எதுவாக இருந்தாலும் இந்த சிங் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து பேசுகிறாங்க ஆறுதலாக. டிஎஸ்பி ஆஃபீஸ் போகிறேன். என்னது டிஎஸ்பி ஆஃபீஸா? மார்வேஸில் அங்கே போனால் பிரச்சனை ஆயிடுமேங்கிற மாதிரி கௌதம் வந்து ஜகா வாங்குறாங்க. என்ன சிங், இப்போ தான் பக்கத்துலேயே இருப்பேன், இப்போ என்ன பயப்படுற? இல்லைப்பா, நான் கூட போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், நீ வந்தனா பின்னாடி உனக்கும் பிரச்சனையாகும் ஜேபி ஆளுங்க மூலியமா. நீ வீட்டுக்கு மட்டும் பாதுகாப்பாக இருந்தால் போதுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல பேசுகிறாங்க. அதெல்லாம் இல்லை மேம், நான் உங்கள் கூட தான் வருவேன், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு புகார் வந்து கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சுபா வந்து பேசுகிறாங்க நம்ம காவியாட்ட. என்னம்மா எப்படி இருக்க? மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்றியா? நீ பேசுவியோ இல்லை பேச முடியாதோன்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தேன். ஹெல்த்து நல்லா இருக்குல்ல? அக்கா நல்லா இருக்கேங்க்கா, எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமேட்டாவது கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோம்மா. உன்னை நினச்சி தான் வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கன்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. இந்திரா வந்து கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க. வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம். என்னடி ஆச்சு? பிரச்சனை இல்லாமல் பண்ணாமன்ட்டல்ல? நீ வேற கேட்குற. சிங்கை கூட்டிகிட்டு போனா அங்கே வேறு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. போலீஸ் வேறு வந்துட்டாங்க. ஏன்டி போலீஸ்கிட்டலாம் பிரச்சனை பண்ணுறேன்னு அவங்க அம்மா சந்திரா வந்து திட்டுறாங்க. அம்மா எந்த லெவலில் பேசணும் எனக்கு நல்லா தெரியுமா? நான் விசாரிக்க போனால் போலீஸ் வந்து அதை செய்யவே விட மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க செய்ய வேண்டிய வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த வந்து லேசு போக்கில் வந்து விட மாட்டேன். அப்பா வந்து காப்பாற்றணும்னா சும்மா உட்கார சொல்கிறியா? இல்லை கண்ணை கசிக்கிட்டு அப்பா வெளியில் வரணும் சாமியே அப்படின்னு சொன்னால் சாமி வந்து உதவி செய்வாங்களா? ஒரு ரூட்டு தான் சாமி வந்து காட்டுவாங்க. அதில் போராடி ஜெயிக்க வேண்டியது நம்ம கடமை, சரியா? உன்ன மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா எல்லாமே மாறாதுமா. இறங்கி போராட்டினா தான் இங்கே எல்லாமே மாற்றம் வந்து வரும். அந்த இன்ஸ்பெக்டர் என்னை விசாரிக்க விட மாட்டேங்கிறாங்க. ஜேபிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க போல இருக்குது அந்த இன்ஸ்பெக்டர். அது என்னால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. சும்மானே இருமா, நான் பார்த்துக்கிறேன். நான் ஜேபி மேலே புகார் கொடுத்துட்டு வந்துட்டேன். யார்கிட்ட புகார் கொடுத்தா? அந்த இன்ஸ்பெக்டர்ட்டியா? அவர்கிட்ட தான் கொடுத்தா தான் எந்த வேலையும் நடக்காது. நான் வந்து எஸ்பி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். டேய் என்னடி நினச்சிட்டு இருக்க? டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தியா? ஆமாம்மா, ஜேபி எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும். ஆதாரம் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இனிமேட்டு அவங்க கண்டுபிடிக்கிறதும் கண்டுபிடிக்காமல் இருக்கிறதும் அவங்க பொறுப்பில் இருக்குது. இனிமேட்டு நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன். ஆதாரத்தை ஏதாவது தேடி கண்டுபிடிக்காமல் தீர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா. ஒரு பக்கம் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஜேபிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஐயா, இந்திரா வந்து சாதாரண பொண்ணு, நீங்கள் வந்து கலாட்டா பண்ணதுனால அப்படியே மூலையில் உட்காந்துருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்னு என்னால் இப்போ தான் புரிஞ்சுக்க முடியுது. நம்ம கண்ணில் விரல விட்டு ஆட்டிடுவா போல இருக்குது. என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஜேபி வந்து சத்தம் போடுறாங்க. ஏன் முன்னாடியே வந்து இந்திராவை வந்து புகழ்ந்து பேசுறியா? உனக்கு நெஞ்செழுத்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயா உண்மையை தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நடந்ததை சொல்லு. ரசீதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து பேசி வாங்க பார்க்குறா. எது உண்மை எது போய் ஆதாரம் எதுவும் இருக்கா? அவங்க அப்பா வந்து பணம் கட்டினதுக்கு அதை தான் தேடிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணோட துணிச்சல் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவன் என்ன லேசு போகில் வந்து எல்லா பிரச்சனையும் வந்து சாதாரண பொண்ணுன்னு நினச்சியா? ஏதோ கடவுள் வந்து பாரத்தை போட்டாச்சு, நமக்குன்னு ஒரு கஷ்டம் வந்துச்சு, நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்கு அவள் எல்லா அதிகாரியும் வந்து எப்படி எப்படியெல்லாம் வேலை பார்க்கணும் எல்லாமே தெரியும். ஐஏஎஸ் அதிகாரியாக ஃப்யூச்சரில் ஆக போகிறானா சும்மாவா? அவகிட்ட மோதி நான் ஜெயிக்கிறது தான் எனக்கு பெரிய வந்து சந்தோஷமே இருக்குங்கிற மாதிரி ஜேபி வந்து பேசுகிறாங்க. இன்னொன்று, அடிக்கடி என்னென்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதுதான் உன்னோட டியூட்டி, சரியா? இன்னொரு வாட்டி அப்டேட் கொடுக்கும்போது இந்திராவை புகழ்ந்து பேசுனேன்னு வச்சுக்கேன், நான் கோவப்பட்டுருவேன். நான் கோவப்பட்டால் என்னாவும் தெரியும்ல, மன்னிச்சிருங்கய்யா. இருந்தாலும் நடந்தது தான் சொல்கிறேன். ஃபோனை வையான்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. வாசலில் கௌதம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. ஏய் இவன் என்னடி எஸ்பி ஆஃபீஸு டிஎஸ்பி ஆஃபீஸ்னு போய்கிட்டே இருக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பட்டமாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சந்திராவும் காவியாவும். நான் இருக்கேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் எங்கே போனாலும் அவங்க பின்னாடியே போய் எல்லா பிரச்சனையும் ஷார்ட் அவுட் பண்ணுறது என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப வாசலில் வந்து டென்ட்டு வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்டையை வச்சு சந்திராவும் காவியாவும் வராங்க. என்ன ஆச்சு, நீங்கள் டென்ட் வந்து கட்டுறீங்களே? இல்லைங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க? சேர்ந்து நடந்து போனாலே ஏதோ ஒன்று பேசுவாங்கன்னு சொன்னீங்க. நான் வீட்டுக்குள்ளே தாங்கினா அப்புறம் எல்லாரும் ஏதாவது பேசிட மாட்டாங்களா? அதனால தான் வெளியில் வந்து டென்ட் வந்து போட்டுட்ருக்கேன். நானும் தூங்கணும் இல்லை மேடம், மழையெல்லாம் பெய்யும், பனியெல்லாம் அடிக்குது, எனக்கும் கஷ்டமாக இருக்குல்ல, அதனால தான் டென்ட்டு போட மட்டும் பர்மிஷன் வந்து தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல. இல்லைப்பா, நீ ரொம்ப சூப்பராக வந்து இருக்கப்பா, உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த வயசில் இப்படி ஒரு மனப்பக்குவம் யாருக்குமே வராது. வயசானவங்களுக்கே வந்து அவங்கவுங்க சௌரியத்தை தான் பார்ப்பாங்க, ஊரெலாம் என்ன பேசுனா என்னென்னு. ஆனால் இந்த வயசில் நீ இப்படி யோசிக்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தாராளமாக போட்டுக்கங்கன்னு சொல்லி சந்திராவும் காவியாவும் பேசிடுறாங்க. இந்திரா மேடம் எதுவுமே சொல்லியே, அதான் அவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்களே போட்டுக்க அப்படின்னு சொல்லும்போது டென்ட் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்க்குறாங்க அந்த இடத்துல இந்திரா. நம்ம வீட்டில் கௌதம் தான் நமக்காக டென்ட்டெல்லாம் போட்டு கொடுத்தான், இது எல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த வீட்டில் இந்த சிங் வந்து டென்ட்டு போடுறாப்புலே, கௌதம் யாரோ ஒருத்தர் எனக்காக வந்து போராடணும்னு முயற்சி பண்ணுறாப்புல.
ஆனால் நீ எதுவுமே செய்ய மாட்டேங்கிறியப்பா, அதுதான் எனக்கு மனசுக்கு வந்து வலிக்குதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா. எல்லாரும் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து இந்திரா வந்து சிஐடி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. தூங்கிட்டு இருக்கப்ப நம்ம யாருக்கும் தெரியாமல் வந்து போக ஆரம்பிச்சிடணும். இன்னொன்று, கௌதம் வந்து டென்ட்டுக்குள்ளே தூங்கும்போது தாடி மீசை எல்லாத்தையும் வந்து கழட்டி வச்சுட்டு விக்கெல்லாம் பிடிங்கி வச்சுட்டு தான் தூங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது யாருக்கும் தெரியாமல் வந்து போகலாம், சிங்கு தான் வீட்டை வந்து பாதுகாக்கட்டும், நைட் நேரத்தில் போனால் தான் ஆஃபீஸில் வந்து எதுவும் தில்லுமுள்ளு எதுவும் நடந்திருந்தா அதோட ஆதாரத்தெல்லாம் எடுத்து எஸ்பி ஆஃபீஸ்லையும் டிஎஸ்பி ஆஃபீஸ்லையும் கொடுக்க முடியுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் யாருக்கும் தெரியாமல் வெளில வந்து அப்படியே வாட்ச்மேனுக்கு தெரியாமல் அப்படியே படிப்படியாக உள்ளே போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க. தாடி மீசையெல்லாம் எடுத்து தூங்குறோமே, பிரச்சனை போகுதுன்னு சொல்லி திருப்பி ஒட்டிக்கிறாங்க. எப்படி இருக்காங்க எல்லாரும், உள்ளே தான் தூங்குறாங்களா இல்லை இந்திரா எங்கேயும் வெளில போயிருப்பாளான்னு தெரியலேன்னு சொல்லி ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க. 2 பேர் தான் தூங்குறாங்க, காவியாவும் சந்திராவும். இந்திரா தான் வெளில போயிட்டாங்களே, ஒரு வேளை ரெஸ்ட் ரூம் எதுவும் போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு 5-10 நிமிஷம் வெயிட் பண்ணுறாங்க. பார்த்தா இல்லை. கண்டிப்பாக நினச்சேன், அப்போனா ஆஃபீஸ்க்கு தான் போய் சோதனை போட்டு பார்த்துருப்பா. அந்த ரசீதில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை, ஆனால் அவங்க அப்பாவோட சிக்னேச்சர் மட்டும் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியலன்னு சொல்லி பாட்டமாக யோசிக்கிறாங்க. நம்ம அந்த ஆஃபீஸ்க்கு போனால் மட்டும்தான் இந்திராவை சேவ் பண்ண முடியும், இல்லாட்டி மிகப்பெரிய பிரச்சனை வரதான் செய்யுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல செக்யூரிட்டிக்கு தெரியாமல் கேட்டை வந்து மெல்லமாக திறந்து அப்படியே வந்து உள்ளே போகிறாங்க. செக்யூரிட்டி நல்லா அசந்து வந்து தூங்குறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து கம்பெனி கதவை வந்து திறந்துட்டாங்க. ஷட்டர் வந்து எப்படி திறந்துச்சுன்னு தெரில, ஆனால் கிளாஸை வந்து திறந்துட்டு உள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. ஐயோ, இந்திரா அங்கே தனியாக போய் மாட்டிக்கிட்டானா என்ன பண்ணுறது, இப்போ இவங்களுக்கும் நமக்கு பாதுகாப்பு கொடுத்தாகணும், இந்திராவுக்கும் பாதுகாப்பு கொடுத்தாகணும். எப்படி இருந்தாலும் நம்ம இங்கே இருக்கோங்கிறனால எவனும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, இன்னொன்று வீட்டுக்குள்ளே தானே இருக்காங்க, திருப்பியும் தப்பு நடக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம் வெயிட் பண்ணி பார்ப்போம், கௌதம் வந்து இந்திராவை எப்படி காப்பாற்றுறாங்கன்னா அப்கமிங் எபிசோட் ட்விஸ்ட்.